ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னும் நம்ம சேனலில் நல்ல ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் அனௌன்சர் அப்படின்ற அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யாராவது நமக்கு இப்போ கால் பண்ணாங்கன்னா அந்த நேமை நமக்கு அனௌன்ஸ் பண்ணோம். அந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு டியூட்டோரியல் தான். அதில் உள்ள எல்லா ஆப்ஷன் எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கால் நேம் அனௌன்சர் அப்படின்ற அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, காலர் நேம் அனௌன்சர் அப்படின்ற அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போ நம்ம டபுள் டேப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 2-3 தடவை அளவு கேட்கும். 3 தடவை அளவு கொடுத்துட்டு ஒர்க்கை நீங்கள் போய் உங்கள் செல்லில் உள்ள ஆட்டோ ஸ்டார்ட்டில் போய் இந்த ஆட்டோ ஸ்டார்ட் மோடில் வைக்கணும் இந்த அப்ளிகேஷனை. அப்போ தான் உங்களுக்கு எப்போவுமே யார் ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு சொல்லும். ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. நான் இதை ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு எதுவுமே கேட்கல. இப்போ இதில் என்னெல்லாம் அப்ளிகேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு காப்பிரைட்லாம் கொடுத்துடாதீங்க. அது நான் மெசேஜ் டோன் செட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனையாக பார்க்கலாம். ஷேர், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது இருக்குது. மோர் ஆப்ஷன் இருக்குது. கால் அனௌன்சர், எஸ்எம்எஸ் அனௌன்சர், வாய்ஸ் செட்டிங்ஸ், ஃப்ளாஷ் லைட் அலர்ட்ஸ், மேனேஜ் கான்டாக்ட்ஸ். இது ஹெட்டிங். கால் அனௌன்ஸ் ஆனில் இருக்குது. இது ஆனில் தான் வைக்கணும் பொதுவாகவே. கால் அனௌன்ஸ் வந்து ஆனில் இருக்குது. இது பொதுவாகவே நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஆன்லேயே தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கோங்க. இது ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டைம் சொல்லும்போது ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் வந்து உங்களுக்கு அடிக்கும். அந்த ஒரு வெளிச்சம் மாதிரி வந்துட்டு போகும். அதுக்கு தான் இது எனக்கு தேவையில்லை, அதனால் நான் ஆஃபில் வச்சுருக்கேன். இப்போது இவ்வளோ பார்த்து முடிச்சாச்சு. இனி நம்ம ஒவ்வொரு செட்டிங்ஸை பார்க்கலாம். மோர் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அபவுட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வேண்டாம். கால் அனௌன்சர், இந்த இதுக்குள்ளே பார்க்கலாம். நேவிகேட்டர் பட்டன், இது ஆனில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட். நமக்கு எத்தனை தடவை அந்த அவங்களோட நேமை ரிப்பீட் பண்ணணும் அதுக்குள்ளது. இதில் கிளிக் பண்ணலாம். 1 டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது, 3 டைம். கண்டினியூவஸ்லி அப்படின்றதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் கேன்சல் கொடுத்துடலாம். அனௌன்ஸ் ஒன்லி காலர் நேம் இருக்குது. இதில் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது ஆனில் தான் இருக்கணும். ஏற்கனவே இது நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் பொதுவாகவே ஆனில் தான் இருக்கணும். ஆனில் வச்சுக்கலாம். ஆனில் இருக்கட்டு. ஓகே, டெக்ஸ்ட் பிஃபோர் காலர் ஹலோ. இது எதுக்கு அப்படின்றது எனக்கு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் பண்ணுறவங்களோட நேமை சொல்லிக்கிட்டு இஸ் காலிங் யூ அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அவங்க நேம் சொல்லிட்டு இஸ் காலிங் யூ அப்படின்னு சொல்லலாம். இது ஆனில் தான் இருக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கும்போதும் உங்களுக்கு யார் பண்ணுறாங்க நேம் சொல்லணுமா அப்படின்றதுக்கு தான் இந்த பர்மிஷன். இது ஆனில் இருந்ததுன்னா நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் இதை நமக்கு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்டாக்டில் ஒரு நம்பர் இல்லை அப்படின்னா அந்த நம்பர் வந்துன்னா அன்னோன் நம்பர்னு சொல்கிறதுக்காண்டி இது ஆனில் இருக்கட்டு. அப்போ தான் நமக்கு அன்னோன் நம்பர்னு சொல்லி அந்த நம்பரை படிக்கும் நமக்கு. இதில் கிளிக் பண்ணலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கஸ்டமைஸ். இது வந்து நம்ம கான்டாக்டில் நம்பர் யாராவது இல்லை அப்படின்னா அது நமக்கு சொல்கிறதுக்கு வேண்டி அந்த நம்பரை சொல்லும். அதுக்குள்ள ஆப்ஷன் இது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்குது. இப்போது அடுத்த செட்டிங்ஸ் போகலாம். எஸ்எம்எஸ் அனௌன்சர், அந்த இதுக்குள்ளே போகலாம். இப்போது
இது ஆன்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நமக்கு ரீட் பண்ணோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெசேஜ் வரும்போது அப்படியே நமக்கு ரீட் பண்ணி படிச்சிடும். ஓகேவா? அடுத்தது இது ஒரு டைம்லேயே இருக்கட்டும், ஏன்னா நிறைய தடவை வச்சோன்னா நமக்கு 5-6 தடவை படிச்சுக்கிட்டே இருக்கும், அது நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இது ஒன் டைம்லேயே இருக்கட்டும், மெசேஜ் வந்த அந்த டைம் மட்டும் நமக்கு மெசேஜ் படிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சென்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க நேம் மட்டும் சொல்லும். இது ஆன்லேயே இருக்கட்டும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ஃப்ரம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அவங்க நேம் சொல்லிட்டு எஸ்எம்எஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் நமக்கு படிச்சு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காண்டாக்டில் யாருமே இல்லை, அவங்க நம்பர் நமக்கு வந்துருக்குன்னா அந்த நம்பரை நம்ம படிச்சு காட்டும். இது அதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து வெளியே வந்துடலாம். வாய்ஸ் செட்டிங்ஸ், அந்த வாய்ஸ் செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்டுக்கு உங்களுக்கு இது வந்து சொல்லணும். அதாவது நம்ம இப்போ கால் ஃப்ரம் பிரதீப் அப்படின்னு அது பையன் ஒரு 4 செகண்டுக்கு வச்சா அப்படி சொல்லுவோம். இப்போ 2 செகண்டில் இருந்தால் கால் ஃப்ரம் பிரதீப் அப்படின்னு நமக்கு பாஸ்வேர்ட் சொல்லணும். எனக்கு பாஸ்வேர்ட் சொல்கிறது தான் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் 2 செகண்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது எதுக்கு பார்த்தீங்கன்னா டிலே எக்கோ வர்ற மாதிரி வரும், 4 செகண்ட் வச்சுருக்கேன், அது டிஃபால்ட்லாகவே இருக்குது. ஓகே, எனேபிள் அனௌன்சர் ஃபார் நார்மல் மோடில் இருக்குது. வால்யூம் வந்து 100 விழுக்காடில் இருக்குது. அனௌன்ஸ் ஸ்பீடு வந்து நார்மல் டிஃபால்ட்லேயே இருக்குது. வாட் இஸ் டிடிஎஸ், அது கூகுள் டிடிஎஸ் தான் டிஃபால்ட்டாகவே இருக்கும். நான் அதே வச்சுருக்கேன், ஏன்னா யூஸ் பண்ணுறதுனால அது சொன்னால் கொஞ்சம் புதுசாக இருக்குமேன்றதுனால அது வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கிலீஷ் தான் இருக்குது. நமக்கு எந்த டைமில் சொல்லணும், எந்த லாங்குவேஜில் நமக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குது. இங்கிலீஷு டிஃபால்ட்டாகவே இருக்கும், அதுவே இருக்கட்டும். இது நம்ம இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ், நமக்கு ஏதாவது வேறு லாங்குவேஜ் வேணும்னா. டெஸ்ட் வாய்ஸ் இதில் போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்படி தான் சொல்லுவோம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். ஃப்ளாஷ் லைட் அலர்ட்ஸ் இதில் போய் பார்க்கலாம் நல்லா இருக்குன்னு. இது கால் வரும்போது நமக்கு அந்த நேம் சொல்லும்போது லைட் அடிக்கணுமான்னு கேட்டிருக்கு. இது ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்கமிங் மெசேஜுக்கு ஆஃபில் தான் வச்சுருக்கேன். இதுவும் எதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. டெஸ்ட் வாய்ஸ் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்ரி பர்சன்டேஜ் 15 வந்துட்டுனா நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும் அப்படின்றத இது சொல்லுது. ஓகே, இவ்வளோ தான். இதில் போய் பார்க்கலாம், இதில் என்ன இருக்குன்னு. மேரேஜ் கான்டாக்டை இதில் போய் நீங்கள் காண்டாக்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெல்லாம் காண்டாக்ட் இதில், அதாவது இந்த ஆப்புக்குள்ளே உங்களுக்கு காண்டாக்ட் ஆட் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஆட் காண்டாக்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேக் கொடுத்துட்றேன். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்து தான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட பெனிஃபிட்லாம். ரொம்பவே நல்ல ஒரு அப்ளிகேஷன். இதோட லிங்க், ட்ரைவ் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.